இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஈஸியான டக்குன்னு பண்ணக்கூடிய 1 பாட் குருமா தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு 5 மணி நேரம் வெள்ளை பட்டாணியை ஊற வச்சுக்கோங்க. 2 பத்தை தேங்காய், அதாவது உடைச்ச மூடியில் முடி எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 6-7 முந்திரி பருப்பு, 2 கிராம்பு, இதை ட்ரையாக அரைச்சிக்கோங்க. தண்ணி ஊற்றி ஒரு 6-7 மலை பூண்டு இருந்தால் 6-7 சேர்த்துக்கோங்க. சின்ன பூண்டு இருந்தால் ஒரு முழு பூண்டு சேர்த்து அரைச்சிக்கோங்க. தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். வாசனைக்கு கொஞ்சம் சோம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, கல்பாசி, ஒரு ஏலக்காய், இதை தாளிக்கிறதுக்கு. அதுக்கப்புறமா வெஜிடபிள்ஸ்ன்றது உங்கள் விஷ் தான், நீங்கள் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். பீன்ஸ், கேரட், நூல்கோல், உருளைக்கிழங்கு, இந்த 4 ஆப்ஷனில் எது வேணால் சூஸ் பண்ணிக்கோங்க. இது 4ம் நல்ல வாசனையாக இருக்கும். இன்றைக்கி நான் நூல்கோல் அப்புறம் கேரட் மட்டும்தான் எடுத்திருக்கேன். பட்டாணி, அப்புறமா மஞ்சள்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் 1 ஸ்பூன். அது இல்லைன்னா 1 ஸ்பூன் கொத்தமல்லி பொடி, 1 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா வாசனையாக இருக்கும். கருவேப்பிலை, கல்லுப்பு 1 ஸ்பூன், இதை சேர்த்து நல்லா பரட்டி விடுங்க. பரட்டி விட்டதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை இதோட ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸி ஜார் கழுவின தண்ணியும் இதோட சேர்த்துக்கோங்க, அதையும் வேஸ்ட் பண்ண வேணாம். இப்போது இது ஒரு 60% வெந்துடுச்சு. குக்கரை மூடி ஒரு 2 விசில் விட்டால் போதும், நம்மளோட டிஷ் ரெடி. இது சப்பாத்தி, தோசை, சாதத்தோடு கூட நல்லா மேட்ச் ஆகும். நல்ல ஒரு நான்வெஜ் ஃப்ளேவரில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.